அதாவது என்னன்னா, நாம என்ன நினைச்சுக்கிறோம்னு சொன்னா, ஐநா சபையோ அல்லது மற்ற நாடுகளோ, அமெரிக்கா எல்லா நாடுகளோடும் பேச்சுவார்த்தை நடத்தி இதெல்லாம் தீர்த்துரும்னு நாமெல்லாம் நம்புறோம். இது எல்லாமே என்னன்னு சொன்னா, பெயரளவுக்கு இருக்கிற அமைப்புகளா மட்டும் தான் இருக்குமே தவிர, இதற்கான இப்ப நீங்க வந்து ஐநாக்கு நான் நிதி குடுக்க மாட்டேன்னு சொல்றான். ஓகே. யாரு? அமெரிக்கா அமெரிக்கா. சொல்லுது. ஸோ நிதி ஆதாரங்கள் எல்லாமே என்னன்னா, இந்த மாரி பெரிய நாடுகள வச்சு தான் வந்து அது இருக்கு. இந்த பெரிய நாடுகள வச்சு இருப்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பெரிய நாடுகள் தான் வந்து போய் மற்ற நாடுகளோட மத்தியஸ்தம் பண்ணி அவனுக்கு சாதகமான விஷயங்கள முடிச்சுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றான். ஓகே. ஸோ ஐநா என்ன பண்ணும்னு சொன்னா, அமெரிக்காவுக்கு ஆதரவா தான் நிக்குமே தவிர, போய் மற்ற நாடுகளுக்கு ஆதரவா நிக்காதுல்ல. ஓகே. நீங்க பாலஸ்தீன் விஷயத்துல வந்து ஐநா அவ்வளோ சொல்லிருச்சு. இஸ்ரேல் நிறுத்தலையே. ஸோ இஸ்ரேல் வந்து நான் என்ன பண்ணுவேனோ அதை தான் பண்ணுவேன்றான். ஏன்னா இஸ்ரேலுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கு. எத்தனை வாட்டி வந்து இஸ்ரேல் மீது கண்டித்து தீர்மானம் கொண்டு வந்தாலும் வீட்டோ பவர் வச்சு அமெரிக்கா வந்து எனக்கு எதிரான தீர்மானத்தை நிராகரிச்சிடும் இருக்கு. அப்ப இந்த பெரிய நாடுகள் நீ சொல்ற G8 இந்த மாதிரியான நாடுகள் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் தன்னுடைய ஆதிக்கத்திற்கு பேச்சுவார்த்தை மூலமா சமரசம் பேசுவதற்கு தான் இந்த ஐநா மாதிரி எல்லா அமைப்புமே வச்சுக்குமே தவிர, இதெல்லாம் நமக்கு ஒரு அமைதியை கொடுத்துருன்றது கிடையாது. உலக அளவுல மக்கள் இப்ப நீங்க கூட என்ன ஈரான் மீது தாக்குதல் நடத்தி அதை ஆக்கிபை பண்ணிடலாம்னு அமெரிக்கா நினைக்குது. ஆனா ஈரான் மக்கள் அதுக்கு ஒத்துக்கல. ஓகே. நீங்க வந்து ஈரானை சுத்தி இருக்கிற பல நாடுகளை வந்து ஒருங்கிணைப்பதை தான் வந்து ஈரான் வந்து ஆல்ரெடி செஞ்சுச்சு. நீங்க ஒரு 20 ஆண்டு காலம் அதோடைய முயற்சியில ஏமன், குவைத் இது எல்லாத்தையும் வந்து அது தன்னுடைய அரணா வந்து பார்க்கறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து உருவாக்குது. அதனுடைய அமைச்சரை என்னன்னா இந்த திட்டத்தை உருவாக்குன ஒரு ராணுவ அமைச்சரை அமெரிக்கா வந்து கொன்னுடுச்சு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொன்னுடுச்சு. அதை சுற்றி இருக்கிற மற்ற நாடுகளை வந்து சிதிலமடைவதற்கான ஏற்பாடுகளை அதை என்னன்னா பிரேக் பண்ணுறது. நீங்கள் ஈரான் என்ன பண்ணுச்சுன்னா தன்னை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளையும் ப்ரிப்பேர் பண்ணி தனக்கு அரணாக வந்து அது மாத்துச்சு. அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா அந்த அரண் ஒன்னொன்னுத்தையும் உடைக்குது. நீங்க வந்து அது சிரியாவில் தலையிடறதா இருக்கலாம், ஏமன்ல தலையிடுறதா இருக்கலாம், லெபனான்ல போய் இது பண்றது எல்லாமே என்னன்னு சொன்னா அது தலையிட்டு எல்லாத்தையும் உடைக்கிறதுக்கான ஏற்பாடு. அந்த ஒரு தைரியத்துல தான் இப்ப என்ன பண்ணுச்சுன்னா ஈரான் மீது கடைசியா தாக்குதல் நடத்துச்சு. இந்த தாக்குதல்ல வந்து ஈரான் உடஞ்சிரும் அல்லது ஆதிக்கம் மாறிடும் அப்படின்னு நினைச்சிச்சு. ஆனா அது நடக்கல. ஏன்னா அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா நீ அதுக்கு ஆள் கிடையாதுன்றது திரும்ப திரும்ப வலியுறுத்தும்.